சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் இருக்கின்ற மகிழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது காலையில் எதிர்பார்த்துருக்கோம் பாருங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு, நம்ம நாள் இன்னைக்கு எப்படி இருக்கும், கிரகங்கள் எப்படி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பஞ்சாங்கத்தை சரியாக பார்க்க தெரியாது. இப்போது அங்கே கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள், அவர்கள் என்ன பலனை கொடுப்பார்கள், இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன சொல்ல போறேன்னு எதிர்பார்ப்பு பாருங்க. அதற்காகவே உங்களுக்காக இந்த பணியினை மேற்கொண்டிருக்கிறேன். இந்த நாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை 27/5/2024 தேய்பிறை சதுர்த்தி திதி மாலை 5-8 மணி வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி, பூராடம் நட்சத்திரம் காலை 10:36 மணி வரை. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சித்த யோகமும் மரண யோகமும் கலந்த நாள் என்று. நல்ல நேரம் காலை 6 to 7:30. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:52. அஸ்தமனம் மாலை 6:27. இன்றைய தினம் உங்களுடைய விருப்பப்பட்ட செயல்களை முயற்சிகளை காலையில் மேற்கொள்ளலாம். சித்த யோகத்தில் அது வெற்றியாகும். இன்றைய தினம் மாலை பஞ்சமி திதியாகவும் வருகிறது. காலையில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினம் வெற்றியாகும். மேஷ ராசினர் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது. செயல்கள் எல்லாம் வெற்றி அடைய போகிறது. தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகப் போகிறது. அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் செல்வாக்கும் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை அதிகரிக்கும். நினைத்ததை இன்றைய தினம் உங்களால் சாதித்து கொள்ள முடியும். அப்புறம் என்னங்க, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஈஸியான சங்கடங்கள் இல்லாத நாள் இன்னைக்கு உங்களுக்கு. ரிஷபராசினருக்கு கொஞ்சம் இன்று மாலை வரையில் கொஞ்சம் சங்கடம் இருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அதிசயமாக இருக்கும். பரவாயில்லையே, நம்முடைய நிலைமை மாறி போச்சு, நெருக்கடியெல்லாம் மாறி போச்சு, இவ்வளோ நேரம் இழுபறியாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது மாலை பிறகு ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான, நினைத்ததை அடையக்கூடிய, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய, வேண்டியது கிடைத்திடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். ஒரு யோகமான நாள் தான். காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமும், மாலையில் யோகமும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாலை வரையில் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். ரொம்ப யோகமாக இருக்கும். பொதுவாக பிளானிங்னு ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு, அது யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐ சொசைட்டிலேருந்து கடைசி மட்டம் வரலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் பிளானிங் ஒன்று இருக்கும். நீங்கள் என்ன திட்டமிட்டு இருக்கீங்களோ அந்த திட்டம் இன்னைக்கு மாலை வரையில் உங்களுக்கு நிறைவேறும். பணம் எதிர்பார்ப்பாதான் கிடைக்கும். அலுவலகத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். வியாபாரம் வெற்றி அடையும். வரவு அதிகரிக்கும். பொதுவாக சந்தோஷமான நிலையில் மாலை வரையில் இருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். கவனமாக இருங்க. மாலைக்கு பிறகு கவனமாக இருங்க. கடகராசினர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நிலையும் எல்லா நேரமும் யோகமான, வெற்றியான, சந்தோஷமான, லாபமான நாளாக இன்றைக்கு உங்களுக்கு இருக்க போகிறது. அப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ அதை ஜெயிச்சிடுவீங்க. அப்போது எங்கே போகணும், என்ன செய்யணும், எந்த வேலையை கையில் எடுக்கணும், அதில் எப்படி செயல்பட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்கிற வழியை பார்ப்பீங்க. எதிர்ப்புகள் எல்லாம் விலகிவிடும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். அதற்கு மேலாக நட்புகளின் வழியாக, வாழ்க்கை துணையின் வழியாக சந்தோஷம் ஏற்படும். கூட்டு தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும். பொதுவாக ஒரு அதிர்ஷ்டமான நாள் இன்றைய தினம் கடகராசினருக்கு. சிம்மராசினர் பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் வரை கொஞ்சம் பிரேக் ஆகும். எல்லாமே இழுபறியாக இருக்கும். நீங்கள் என்ன ஒன்று நினைப்பீங்க, நடக்கிறது ஒன்றா இருக்கும். மதியத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி, பரவாயில்ல, நம்முடைய முயற்சி ஜெயிச்சாச்சு, தேவையானது வந்துடுச்சு, நமக்கு தேவையானது கிடைக்குது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, தொழிலில் லாபம் வருது என்றெல்லாம் நினைத்திடக்கூடிய நாளாக இன்றைய நாள் சிம்ம ராசினருக்கு இருக்கும்.
கன்னி ராசினுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அலைச்சல் இருக்கும், காலையில் மதியம் வரை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், போராடி ஜெயிப்பீங்க. மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளில் எதிர்பார்த்த ஆதாயம் வந்து சேரும், வரவு இருக்கும். துலாம் ராசினருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சமான லாபம், செய்து வரும் தொழிலில் ஆதாயம், பார்த்து வரும் உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி வெற்றிகரமான ஒரு நிலையினை அடையக்கூடிய, ஆதாயத்தை அடையக்கூடிய, செல்வாக்கை அடையக்கூடிய, அந்தஸ்தை அடையக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசினருக்கு இன்றைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பணம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும், முயற்சியெல்லாம் வெற்றியாகும், நினைப்பதெல்லாம் நடந்தேறும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். நீண்ட நாள் நண்பர்கள் சந்திக்க நினைச்சிருப்பீங்க, தேடி வந்து சந்திப்பாங்க. அரசு வழி முயற்சிகள் இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயத்தில் முடியும். தனுசு ராசினருக்கு எதிர்பாராத வரவு இன்னைக்கு இருக்கு. பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, அப்பா நம்முடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது என்று நினைக்கின்ற அளவிற்கு உங்கள் நிலையில் இன்றைக்கு மாற்றம் இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், செய்து வருகின்ற தொழிலில் லாபத்தை பார்க்க முடியும், கையில் பண நடமாடும். மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதியம் வரையில் செலவு இருந்துட்டு தான் இருக்கும், எதிர்பாராத செலவு. அது பிறகு பார்த்தீங்கன்னா லாபம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய விருப்பப்படி இன்றைய தினம் செலவுகள் செய்வீங்க, விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள், வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் போகும், தொழிலிலும் ஆதாயம் அதிகரிக்கும், பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க, செய்து வருகின்ற தொழில் ஆதாயம் அதிகரிக்கும். கும்பராசினருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். நினைச்சதெல்லாம் நடத்தி கொள்ள முடியும், ஆதாயம் அதிகரிக்கும். மீனராசிக்காரர்களுக்கு நேற்றை விட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், நினைத்ததெல்லாம் நடந்தேறும். கொஞ்சம் குடும்பத்தில் இருந்த சங்கடம், உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மீண்டும் நாளை சந்திப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.